உங்களோட இது வந்து கரூர் தொகுதியில இருந்தீங்க. கரூர்ல ஒரு முக்கிய முகமா இருந்தீங்க. அப்படின்னும் போது ஏன் கோவை தெற்கு கோவை மாவட்டத்துக்கு வரணும்? தொகுதி மாற்றத்துக்கான என்ன காரணம்? தொகுதி மாற்றம்னு இல்ல. நான் கரூர் தொகுதி தான் கேட்டிருந்தேன். நான் விருப்பப்படி கொடுத்ததுல கரூர் தொகுதி கேட்டிருந்தேன். 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்த பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் அரவக்குறிச்சியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப அரவக்குறிச்சியில போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 21 கரூர் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த தேர்தலையும் போட்டியிட்டு ஒரு வெற்றியை பெற்றோம். இப்ப 26 வந்து கோவையில போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால எந்த தொகுதியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எங்களுடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர். இதில் முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டியது ஒரு தொண்டனாக என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று இங்கு கோவை தெற்கில் இப்பொழுது போட்டியிடுவதற்கு இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். கோவை மாறுனது, கோவை தெற்கு மாறுன்றது தலைமையோட முடிவு தான். அதாவது நாங்க வந்து எங்க தலைவர் எங்க அறிவிக்கிறாரோ அங்கதான் நாங்க போட்டியிட முடியும். வேட்பாளர் பட்டியல தலைவர் எங்க அறிவிக்கின்றார்களோ, தலைமை எங்க அறிவிக்கிறதோ அங்கதான் போட்டியிட முடியும். அந்த வகையில கோவை தெற்குக்கு என்னுடைய பெயர் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நான் கோவை தெற்குல போட்டியிடுறேன்.